வணக்கம். உங்களை இந்த மாதிரி ஒரு புதிய வகுப்புல சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் என்னன்னா 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 5 வசனம் 23. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இங்க முற்றிலுங்கிற வார்த்தைக்கு முழுமைங்கிற அர்த்தம். ஒரு மனுஷன் முழுமையா இருக்கான்னா அவனுக்குள்ள ஆவி இருக்கணும், ஆத்மா இருக்கணும், சரீரம் இருக்கணும். இது மூன்று தான் ஒரு மனுஷன் முழுமை. ஆனா இப்ப நம்ம ஜென்மபாதத்துல பறக்கும்போது உள்ளுக்குள்ள ஆவி இறந்து போயிருக்கு. நம்மள்ட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவும் சரீரம் மட்டும் தான் இருக்கு. இப்ப இந்த சரீரம் பண்ற பாவம் நம்ம ஆத்மா மேல சுமத்தப்படுது. அப்ப ஆத்மா தண்டனைக்கு உள்ளாகுது. ஆனா இந்த ஆத்மா தண்டனையிலிருந்து தப்பிக்கணும்னா அந்த ஆத்மா மேல சுமத்தப்பட்ட பாவம் நீக்கப்படணும். அப்ப ஆத்மா மேல சுமத்தப்பட்ட பாவம் நீக்கப்படணும்னா கழுவப்படணும்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் வேணும். ஏன்னா ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி பண்றது ரத்தம். இந்த வசனம் லேவியராகவும் அதிகாரம் 17 போடப்பட்டிருக்க விஷயம். நம்முடைய பாவத்துக்கு இயேசு கிறிஸ்துவை மீட்பராகவும் இரட்சராகவும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரோட ரத்தத்தினால நம்மளோட பாவத்தை கழுவி நம்ம ஆத்மாவை அவர் சுத்தப்படுத்துறார். இந்த மாதிரி தான் ஆத்மா சுத்தப்படுத்த முடியும். நம்ம ஆத்மாவை சுத்தப்படுத்துறது வந்துட்டு நம்மளோட வேலை கிடையாது. அப்ப ஆத்மாவையும் சரீரத்தையும் பரிபூர்ணமா சுத்தப்படுத்துறது வந்து தேவனோட வேலை. அதுல மனுஷனுக்கு பங்கு இல்லை. நம்ம செய்த காரியத்தினாலையும் செயல்னாலையும் நம்ம கடைபிடித்த முறைமையினாலையும் நம்ம ஆத்மா மேல சுமத்தப்பட்டிருக்க பாவத்தை கழுவ முடியாது, போக்க முடியாது, பரிபூர்ணப்படுத்த முடியாது, சுத்தப்படுத்த முடியாது. இது யாரால முடியும்னா தேவனால் மட்டும்தான் முடியும். அப்ப அந்த மாதிரி பாவத்துல கரைப்படைந்து இருக்கிற நம்மளோட ஆத்மாவை சுத்தப்படுத்தி பாவத்திலிருந்து நீக்கி புனிதப்படுத்தி பரிசுத்தப்படுத்துறது யாரு பாத்தீங்கன்னா தேவன் மட்டும்தான். அதுல முக்கியமா பங்கு வைக்கிறது தேவனோட ரத்தம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாம நம்ம ஆத்மா புனிதப்படுத்துறதும் சுத்தப்படுத்துறதும் பரிபூர்ணப்படுத்துறதும் முடியாத காரியம். அதான் இந்த வகுப்புல பார்க்க போறோம். இந்த வகுப்பு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க ரெடி இருக்கீங்களா? இப்ப போவோம். இப்ப நம்ம இந்த வகுப்புல போவோம். இது எனக்கு 40வது வகுப்பு. இந்த அளவுக்கு ஆசிரியம் கொடுத்த தேவனுக்கு ஒரு நன்றியை சொல்லி இப்ப நம்ம இந்த வகுப்புல போவோம். அதுக்கு முன்னாடி போன வகுப்பு ஆகிய 39 வகுப்புல நம்ம பார்த்த 5 முக்கியமான ஒரு பாயிண்ட்களை பார்த்துருவோம். அதுல முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சமாதானத்தின் தேவன். அப்ப இந்த சமாதான தேவன் சொல்லி யார சொல்லப்பட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இயேசு கிறிஸ்துவ நம்ம சமாதானத்தின் தேவன் என்று சொல்றோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காரணம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க அனைத்து மனுஷங்களையும் பரலோகத்துக்கு போக நம்ம தடுக்கிறது வந்துட்டு பாவம். ஏன்னா பாவத்தோட பரலோகத்தோட கலட்டி வைக்க முடியாது, பாவத்தோட தந்தைகிட்ட போக முடியாது, பாவத்தோட தந்தைகிட்ட சமாதானமா போக முடியாது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு பரலோகம் கூட்டி போறதுக்காண்டி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து இந்த உலகத்தின் பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்து அந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சு தன் ரத்தத்தை சிந்தி தன் உடம்பை கொடுத்து தன் உயிரை கொடுத்து தான் இறந்து போனார். இறந்து 3 நாள் உயிர் இருந்தார். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கும் போது அவரோட ரத்தத்தினால நம்ம பாவங்கள் எல்லாம் கழுவுறார். இயேசு கிறிஸ்துவை நம்மளோட பாவத்துக்காண்டி மீட்பராக ரட்சகராகவும் தேர்ந்தெடுக்கும் போது அவரோட ரத்தத்தினால நம்மளோட பாவத்தெல்லாம் கழுவி நம்மளை தூய்மையாக்கி நம்மளை சுத்தமாக்கி நம்மளை புனிதப்படுத்துறாரு. அப்படி புனிதப்படுத்தும் போது பாவமெல்லாம் நிலைமைக்கு நம்ம இருக்கும். அப்படி பாவம் இல்லாம இருக்கும்போது வந்துட்டு நம்ம சமாதானத்தோட நம்ம பரலோகம் போக முடியும். அப்ப பாவம் இல்லாம பரலோகம் போறதுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு பாலம் தேவைப்படுது. இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனா பிறந்தது காரணம் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஒரு பாலத்தை உண்டு பண்ணணும். ஏன்னா அப்பதான் மனுஷங்க அவர் மூலமா இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமா பாவங்கள் கழுவப்பட்டு சமாதானமாக இவங்க பரலோகம் போலாம். இதாங்க சொல்லப்பட்ட விஷயம். இதனால தான் இயேசு கிறிஸ்துவ சமாதானத்தின் தேவன் சொல்றோம். இப்ப 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆத்மாவின் பாவத்திற்காக பாவ நிவர்த்தி செய்யறது ரத்தம். இங்க ஆத்மான்னு சொன்னாலும் தான் நாம்னு சொன்னாலும் தான். இதை நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு வீடியோ விளக்கமா சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்ப ஆத்மாவுக்காண்டி பாவ நிவர்த்தி செய்யறது ரத்தம் சொல்லப்பட்டிருக்கு. இதான் பழைய ஏற்பாட்டுல கடவுள் வந்துட்டு பழைய உடன்படிக்கையை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் யூதன் அவன் பாவத்தை போக்குறதுக்காண்டி அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆட்டையோ மாட்டையோ புறாவையோ குருவியையோ பலிபொருளா கொடுப்பான். அப்படி பலியா கொடுக்கும்போது அந்த பலிபொருள் ரத்தத்தை எடுத்துட்டு போய் கோயில் இருக்க உடன்படிக்கை பெட்டி மேல வைப்பாங்க. அப்படி வைக்கும் போது அந்த ரத்தம் தான் அவனுக்கு பாவ நிவர்த்தி பண்ணுது. இதை ஒவ்வொரு வருஷமும் அந்த யூதன் பண்ணுவான். இது பழைய உடன்படிக்கை. தேவனுக்கு இந்த விலங்குகளை பலியா கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அப்படிங்கால வந்துட்டு அவர் புதிய ஒரு உடன்படிக்கை கொடுத்தார். அந்த புதிய உடன்படிக்கை என்னன்னா விலங்குகளை வந்து அவர் பலியிட விரும்பாதனால தன்னோட ஒரே பேரான மகனை பலியா கொடுக்குறாரு, பலிபொருளா கொடுக்குறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு குறையில்லாத ஒரு மனுஷனா வந்து வாழ்றார். 33 வருஷம் ஒரு குறையில்லாம ஒரு பாவம் பண்ணாம ஒரு பரிபூர்ணமா வாழ்றார். அப்படி வாழ்ந்து எந்த குறையுமே இல்லாத அவரு நம்ம உலகத்துல உள்ள பாவத்தை எல்லாம் சுமந்து அதுக்குள்ள தண்டனை அனுபவிச்சு அவரு நமக்காண்டி உயிரையும் உடம்பையும் கொடுத்து ரத்தம் சிந்தி நம்ம பாவங்களெல்லாம் சுமந்து அவர் இறந்து போறார். அப்ப இந்த உலகத்துக்கு தந்தை தன் மகனைவே பலிபொருளா கொடுத்திருக்காரு. அதான் புதிய உடன்படிக்கை. இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா மத்தேயு அதிகாரம் 26 வசனம் 27 சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அது என்னங்கறத பாத்துருவோம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இங்க
தெளிவா சொல்லிட்டாரு. புதிய உடன்படிக்கைன்னா அநேகருக்காக இயேசு கிறிஸ்து தன்னோட ரத்தத்தை சிந்துறார். அதனாலதான் பாவ மன்னிப்பு உண்டாகுது. அப்ப இயேசு கிறிஸ்துவ மேல விசுவாசம் வச்சு அவர் தான் நம்ம மீட்பார், அவர் தான் நம்ம ரட்சகர், அவர் தான் நம்ம பாவத்தை சுமந்து தீர்த்தார் அப்படிங்கறத நம்ம நம்பினோம்னா நமக்கு அந்த புதிய உடன்படிக்கைப்படி நமக்கு வந்துட்டு பாவ மன்னிப்பு உண்டு. இதுதான் சொல்லப்பட்டிருக்க விஷயம். சரிங்களா? இப்ப 4வது விஷயமான ரட்சிப்பின் சுவிசேஷத்துக்கு வருவோம். இது எங்க போட்டிருக்குன்னா 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனம் 1ல இருந்து 4 வரைக்கும் போட்டிருக்கு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த புதிய உடன்படிக்கையை தான் விளக்குறார். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். இங்க சுவிசேஷத்தை பத்தி சொல்றாரு. ஏற்கனவே இவர் நிறைய தடவை இந்த சுவிசேஷத்தை சொல்லிருக்காரு. சுவிசேஷம்னா நற்செய்தி. அப்ப அந்த நற்செய்தியிலே நீங்க நிலைத்திருங்கள். அதை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன். ஏன் அவர் திரும்ப திரும்ப அதவே சொல்றாருன்னா அந்த ஒரு நற்செய்தியில தான் நம்ம ஆத்மா ரட்சிக்கப்படும். இதுதான் நம்ம ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய அந்த ஒரு நற்செய்தியா இருக்கு. அதான் ஒரு சுவிசேஷமா இருக்கு. அது என்னங்கறத அவர் சொல்ல போறாரு. கவனமா கேளுங்க. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அதே மாதிரி கை கொண்டீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. இல்லைன்னா உங்க விசுவாசம் வீணா போயிடும். அப்ப விசுவாசம் தான் கேட்கிறாரு. இப்ப பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்லக்கூடிய அந்த காரியத்துல தான் விசுவாசம் இருக்கணும். என்ன காரியம் சொல்ல போறாருன்னா இந்த ஒரு காரியத்தை தான் அவர் சொல்ல போறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து பண்ண அந்த ஒரு காரியம், ஏன்னா இயேசு கிறிஸ்து பண்ண அந்த ஒரு புதிய உடன்படிக்கை மேல நம்ம விசுவாசமா இருக்கணும். அதான் அவர் சொல்றாரு. அப்ப அந்த புதிய உடன்படிக்கை தான் இவர் விளக்குறாரு. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. இப்ப முதல் பாயிண்ட் பாத்துங்க. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். புதிய உடன்படிக்கை தான். இதான் இயேசு கிறிஸ்து பவுலுக்கு சொல்லி கொடுத்தாரு. முக்கியமா பவுல் நமக்கு ஒப்புவிக்கிறார். அப்ப இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இப்ப 2வது பாயிண்ட், அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. இப்ப மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இதுதான் சொல்லப்பட்ட விஷயம். அப்ப இந்த ஒரு நிகழ்ச்சியை தான் வந்து அவர் ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்றாரு. அப்ப இந்த ஒரு காரியம் தேவன் பண்ண இந்த ஒரு காரியம் நம்ம பண்ண காரியம் கிடையாது. தேவன் பண்ண இந்த ஒரு காரியம் தான் நமக்கு ரட்சிப்பின் சுவிசேஷமா இருக்கு. அதை நம்ம விசுவாசிச்சாலே நம்மளோட ஆத்மா ரட்சிப்படையும். இதான் அவர் சொன்னார். அப்ப இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரட்சிப்பின் சுவிசேஷம் என்ன தெரியணும், புதிய உடன்படிக்கைன்னா என்ன தெரியணும், அதுல இயேசு கிறிஸ்துவோட பங்கு என்ன, இயேசு கிறிஸ்து செய்த காரியம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் பங்கு ரொம்ப முக்கியங்கிறத ஒவ்வொரு மனுஷனும் புரிஞ்சிருக்கணும். இப்ப 5வது பாயிண்ட் ஆகிய பரிசுத்தாவின் முத்திரைக்கு வருவோம். இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா எபேசியர் அதிகாரம் 1 வசனம் 13-14 சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்ப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்ப நமக்கெல்லாம் தெரியும் எது ரட்சிப்பின் சுவிசேஷம். இந்த ஒரு நிகழ்ச்சி தான் நமக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம். அந்த சத்திய வசனம்னா அந்த உண்மையான வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, அப்ப அதை விசுவாசிக்கும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்படி விசுவாசிச்சா நமக்கெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு. நமக்கெல்லாம் சத்தியம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி? பரிசுத்த ஆவியினால் இயேசுக்குள்ள நம்ம முத்திரை போடப்படுவோம். இயேசுக்குள்ள நம்ம முத்திரை போடப்படும்னா நம்மளோட ஆத்மாவின் முத்திரை இயேசுக்குள்ள பரிசுத்த ஆவியினால் போடப்படுது. அப்ப இயேசு கிறிஸ்து நம்மளை விலைக்கு வாங்கினதா அர்த்தம். இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப நம்ம அவருக்கு சொந்தமாகிறோம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். எப்ப நம்ம ஆத்மா பரிசுத்தாவியால முத்திரை போடப்பட்டுச்சோ அப்பவே நம்ம இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமாயிட்டோம். ஏன்னா அவர் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு அவர் ரத்தத்தினால நம்ம விலைக்கு வாங்கப்பட்டிருக்கோம். அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப நம்ம அவருக்கு சொந்தமானவர் ஆயிட்டோம். அப்படி சொந்தமானரும் போது இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்ம மீட்கப்படுவோம். அப்படி மீட்கப்படுவோம் என்பதற்கு யாரு உத்தரவாதம் கொடுக்குறா, யாரு சாட்சியா இருக்கிறா? பரிசுத்தாவி தான் உத்தரவாதமா இருக்காரு. பரிசுத்தாவி தான் சாட்சியா இருக்காரு. அதான் இங்க போட்டிருக்கு. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அப்ப நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். சுதந்திரம்னா விடுதலை. எதுல இருந்து விடுதலை? நம்ம பாவத்திலிருந்து விடுதலை, நம்ம பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை. இதுக்கு அச்சாரமாகவும் உத்தரவாதமாகவும் பரிசுத்தாவி தான் இருக்காரு. அப்ப பரிசுத்தாவி தான் நமக்கு அந்த ஒரு உறுதியை கொடுக்கிறார். சரிங்களா? இப்படி பரிசுத்தாவி முத்திரை பெற்றுக்கொண்டாலே நீங்க மீட்கப்படுவது உறுதி, உங்க பாவத்தின் தண்டனை தப்பிக்கிறது உறுதி. அப்ப பரிசுத்தாவி தான் நம்மளுடைய விடுதலைக்கும் நம்மளுடைய மீட்கப்படுதலுக்கும் அவர் தான் உத்தரவாதம் கொடுக்குறாரு. இதாங்க சொல்லப்பட்ட விஷயம். இதுக்கு பரிசுத்தாவி தான் சாட்சியா இருக்கிறாரு. இதுக்கு பரிசுத்தாவி தான் உத்தரவாதம் கொடுக்குறாரு. இதை பத்தி நீங்க விரிவாகவும் விளக்கமும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இந்த சேனல்ல அந்த வகுப்பை பார்த்து நீங்க பயணப்படுங்க. இப்ப நம்ம 40வது வகுப்பாகிய இந்த வகுப்பு வருவோம்.
இப்போ இன்னொரு வசனம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதை பற்றி போதிக்கிறது ரொம்ப கம்மி. அதனால நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அவர் ரத்தத்துக்கு உண்டான மகிமையை பார்ப்போம். அதனால தான் நம்ம மீட்கப்படுறதுக்கு நிறைய வசனங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இன்னொரு வசனம் பார்ப்போம். எல்லாரும் கொலேசியர் அதிகாரம் 1 வசனம் 14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாயிண்ட் பிளாங்கா போட்டிருக்கு. உனக்கு பாவ மன்னிப்புக்கு உண்டான மீட்பு எங்க இருக்கு? குமாரன் ரத்தத்துல இருக்கு. குமாரன் ரத்தம் யாரு? இயேசு கிறிஸ்து ரத்தத்துல சொல்லப்பட்டிருக்க விஷயம். நமக்கெல்லாம் ஆடு மாடு கோழி புறாவெல்லாம் வந்து ரத்தத்தில் கொடுக்க முடியாது. இந்த உலகத்தோட பாவத்தை தன்னை சுமந்து தன் ரத்தத்தை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் ரத்தம் தான் முக்கியம். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? தெளிவா போட்டிருக்கு. குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப பாவமன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்குன்னா நம்மளோட ஆத்மா தான் நமக்கு. அப்ப நாம் சொல்லப்பட்டா நமக்குன்னு சொல்லப்பட்டா நம்ம ஆத்மாவை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாவுக்கு பாவமன்னிப்புல இருந்து மீட்பு வேணும்னா குமாரன் ரத்தம் தேவைப்படுது. இதை தெளிவா சொல்லப்பட்டாச்சு. இப்ப அடுத்து அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவர் அதரிசனமான தேவனின் தற்சுருவம், பார்க்க முடியாத தந்தையோட உருவமும். அப்ப பூமியில இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது பார்க்க முடியாத தந்தையோட உருவமா தான் பிறந்தார். இப்ப அடுத்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். இப்ப சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர்னா படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு அவர் முந்தினவர். அப்ப படைப்புகளுக்கெல்லாம் முந்தினவர் அவர். இயேசு கிறிஸ்துவ மனிதனா பிறந்தாலும் அவர் படைக்கப்பட்ட அனைத்துக்குமே அவர் தான் முந்தினவர். அவரால் தான் எல்லாமே படைக்கப்பட்டுச்சு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்துல பிறக்கும் போது தனக்கு உண்டான அனைத்து வல்லமையும் மகிமையும் கொள்ளையாடின பொருளை அவர் எண்ணாம இவர் அடிமையின் பிறப்பா பிறக்கிறாரு. இதான் பிலிப்பியர் அதிகாரம் 1 சொல்லப்பட்டிருக்க விஷயம். தேவன் மனிதனா பிறந்தாலும் தனக்கு உண்டான மகிமையும் வல்லமையும் அவர் கொள்ளையாடின பொருளை இல்லாமல் அடிமையின் வம்சமாக தான் பிறக்கிறாரு. அப்படி பிறந்து ஒவ்வொரு அற்புதம் பண்ணும் போதும் தன் தந்தையை எதிர்பார்த்து தந்தையிட்ட ஜெபிச்சு தந்தையிட்ட கேட்டு தந்தையிட்ட வாங்கி தான் பண்றாரு. ஏன்னா பூமியில பிறக்கும் போது அவர் மனுஷனா பிறந்ததா நம்மள மாதிரி துன்பத்தை அனுபவிக்க முடியும், நம்மள மாதிரி வலியை அனுபவிக்க முடியும், நம்மள மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்க முடியும். பூமியில பிறக்கும் போது தேவனா அவர் பிறந்துட்டாருன்னா அப்புறம் என்ன ஆகுது? தேவனுக்குரிய வல்லமையிலையும் தேவனுக்குரிய மகிமையிலும் பிறந்தா நம்ம படுற கஷ்டம் அவருக்கு தெரியாம போயிடும். மனுஷனா பிறந்ததா மனுஷ படுற கஷ்டம் மனுஷ படுற துன்பம் எல்லாத்தையும் அனுபவிச்சு அதை மேற்கொண்டு வரணும். அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். சரிங்களா? இப்ப அடுத்து ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும் இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் எல்லாமே படைக்கப்பட்டுச்சு. அது சொர்க்கமா இருக்கட்டும், பரலோகமா இருக்கட்டும், பூலோகமா இருக்கட்டும், பூமிக்கு அடியில பாதாளம் இருக்கு, பாதாளமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமா தான் படைக்கப்பட்டுச்சு. பார்க்கக்கூடியவைகளும் பார்க்க முடியாதவைகளும் இயேசு கிறிஸ்து மூலமா தான் படைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம்? சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்ப ராஜ்யம் வல்லமை மகிமை எல்லாமே அவரை கொண்டு அவருக்காகவே படைக்கப்பட்டது. தெளிவா சொல்லப்பட்டுச்சு. அதனால தான் இது அவருக்காக படைக்கப்படுது. இதனால தான் நம்ம எதையுமே எடுத்துக்க முடியாது. நீ ஒருத்தனுக்கு உதவி செய்யும் போது உதவி செய்யறியா, அந்த வாய்ப்பை கொடுத்தது தேவன். உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுத்தது தேவன். இன்னொருத்தருக்கு நீ 10 ரூபா கொடுக்குறேன்னா அந்த மாதிரி ஒருத்தனை படைச்சது தேவன். அப்ப அந்த வாய்ப்பையும் ஒரு பொருளாதார வசதியும் உனக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. அப்ப நீ அவனுக்கு உதவி பண்றேன்னா அது தேவன் உனக்கு கொடுத்தது. அப்ப நீ உதவி பண்ணும்போது எந்த ஒரு புகழ்ச்சியும் நீ எடுத்துக்காத. அவன் உன்னை புகழ்ந்தா கூட தேவனே இந்த புகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு அப்படி சொல்லி நீ சொல்லிட்டு ஒதுங்கி, அதான் உனக்கு நல்லது. அது இல்லாமல் நீ அதை கேட்டுட்டு காலை தூக்கி விட்டுட்டு 10 பேர்ட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகுது? ஏன்னா நம்ம ராஜ்யம் வல்லமை மகிமை புகழ்ச்சி எதுவுமே நமக்கு கிடையாது. எல்லாமே அவருக்குரியது. பெருமையும் அவருக்குரியது. மனுஷன் பெருமைக்குள்ள போகவே கூடாது. எல்லாமே அவருக்குள்ளது. ஒருத்தவங்க பொறுமையா பேசுறேன்னா நீ அதை அப்படியே வாங்கி தேவனே இதெல்லாம் உங்களுக்குள்ளது, நீங்க கொடுத்து வச்சுதான் நான் பண்ணேன், அவன் அப்படி சொல்றான், ஆனா அது உங்களுக்குள்ளது எனக்குள்ளதுன்னு சொல்லி நீ அவருக்கு தூக்கி கொடு. அவர் பார்த்து என்ன கொடுக்குறாரு அதை எடுத்துக்க. அது அப்புறம் அவன் கொடுக்குறத நீ டைரக்டா எடுக்காத எப்பயுமே. நல்லா யோசிச்சுக்க. ஏன்னா உனக்கு தெரியணும், அவனுக்கு தெரியுதோ இல்லையா, உனக்கு தெரியணும். இது தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், தேவன் இருந்து கிடைத்த மகிமை, தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் நீ உணர்ந்துரு. அதே மாதிரி ராஜ்யம் வல்லமை மகிமை புகழ் பெருமை எல்லாமே அவருக்குரியது. எல்லாத்தையும் அவர்கிட்ட தூக்கி கொடு. ஆனா இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன அப்படி பண்றோமா? நல்லா யோசிச்சுங்க. இப்ப அடுத்து அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கும். இப்ப நம்ம அவருக்குள்ள நிலை நிற்கணும்னா நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவர் செய்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளணும். அந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய அந்த சத்திய வசனத்தை கேட்டு அதை நம்பி அதை விசுவாசி அவரை ஏற்றுக்கொண்டா நமக்கு எல்லாமே நிலை நிற்கும். எப்படி? பரலோகத்தில் நித்திய வாழ்வு உண்டு உனக்கு.
இல்லைன்னா எப்படி நிலைநிற்கும்? அவருக்குள்ளதான் எல்லாம் நிலைநிற்கும். நம்மளால நிலைக்க முடியுமா? நம்மளால நம்ம பாவத்தை கழுவ முடியுமா? நம்மளால நம்ம ரசிக்க முடியுமா? முடியாது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இங்க சபைன்னு சொல்லப்பட்டிருக்க விஷயம் மக்களை சொல்லப்பட்டிருக்கு. எந்த மாதிரி மக்கள்னா, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய பாவத்துக்கு ரட்சகராக மீட்பரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க தான் சபை. அப்ப மக்கள் தான் சபை. அந்த மக்களை வந்துட்டு சரீரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த சரீரத்துக்கு யார் தலைனா இயேசு கிறிஸ்து தான் தலை. இப்ப நீங்களும் நானும் யாரை பின்பற்றணும்னா இயேசு கிறிஸ்துவாய தலையை பின்பற்றணும். ஏன்னா தலை என்ன சொல்லுதோ அதான் உடம்பு கேட்கணும். வாழு சொல்றத உடம்பு கேட்க கூடாது. ஊழியக்காரன் சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான், நான் சொல்லிட்டான், அப்பெல்லாம் நீங்க கேட்க கூடாது. என்னையும் பின்பற்றக்கூடாது, ஊழியக்காரனையும் பின்பற்றக்கூடாது, பாஸ்டரையும் பின்பற்றக்கூடாது. நீங்க யாரை பின்பற்றணும்? பின்பற்றதா இருந்தா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும். உங்களுக்கு யார் முன்மாதிரி? இயேசு கிறிஸ்து முன்மாதிரி. இதாங்க சொல்லப்பட்டிருக்கு. நான் இவ்வளவு பேசுறதுனால நான் முன்மாதிரி ஆக முடியுமா? நான் ஒரு கேவலமான ஆளு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அப்ப நீங்க என்னை பின்பற்றக்கூடாது. நீங்களும் நானும் பின்பற்றுறது நமக்கெல்லாம் முன்மாதிரி இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அப்ப தலை சொல்றதுதான் உடம்பு கேட்கணும். உடம்புல மத்த பாகமாகிய வாலு காலு சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு இருக்க கூடாது. புரியுதுங்களா? அவர் தான் நமக்கு மெயின். அப்ப கடவுள் எப்பயுமே வந்துட்டு நம்மளை வந்துட்டு உடம்புங்கிறாரு, அவரை தலைன்னு சொல்றாரு. பைபிள்ல நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களாகிய சபையை சரீரங்கிறாரு, அவரை தலைன்னு சொல்றாரு. அதே மாதிரி பைபிள்ல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவரை மணவாளன்னு சொல்லியிருக்காரு, சபையை வந்துட்டு மணவாட்டின்னு சொல்லியிருக்காரு. நிறைய ஊமையில அவர் சொல்லியிருக்காரு. அதான் இங்க நான் போட்டிருக்கேன். சபைனா சர்ச்னா மக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களாம் மணவாட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல பிரெட் சொல்லுவான், சரீரம் சொல்லப்பட்டிருக்கு, அதான் பாடின்னு போட்டிருக்கேன். அப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டு நம்ம ஜீசஸ் சொல்றோம், அவர் தான் மணவாளன். மணவாளன்னா குரூம்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி தலைன்னு சொல்லலாம், ஹெட். இதான் சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம், இப்ப ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை போய் நிச்சயம் பண்ணிட்டு வருவாங்க. நிச்சயம் பண்றது எப்படி நான் நிச்சயம் பண்றேன்னா, அந்த வீட்டுக்கு போய் அச்சாரம் போட்டு வருவாங்க. அச்சாரம்னா அந்த பொண்ணை போய் நாங்க நிச்சயம் பண்ணிட்டு வந்தோம். அப்ப நம்மளோட மீட்புக்கு அச்சாரமா இருக்கவர் யாரு? பரிசுத்தாவி. அந்த அச்சாரமா இருக்க பரிசுத்தாவி தான் நமக்கு பரிசுத்தாவி முத்திரையை நமக்கு ஆத்மா மேல கொடுக்குறாரு. அப்ப இயேசு கிறிஸ்துக்காண்டி நம்ம நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கோம். அப்ப இயேசு கிறிஸ்துக்காண்டி நம்ம நிச்சயம் பண்ணும்போது நம்ம தான் மணப்பெண், அவர் தான் மணவாளன். இதாங்க சொல்லப்பட்ட விஷயம். நம்ம யாருக்காண்டி நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கோம்? இயேசு கிறிஸ்துக்காண்டி நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தால நம்ம வாங்கப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம தான் மணவாட்டி, அவர் தான் மணவாளன். இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். நம்ம ஊர்ல இப்படி நடக்குது. ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா போய் ஆம்பளை தான் பொண்ணை போய் நிச்சயம் பண்ணிட்டு வருவோம். இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இதான் என்கேஜ்மெண்ட் சொல்றோம், இதான் நிச்சயம் சொல்றோம், இதான் அச்சாரம்னு சொல்றோம். அதே மாதிரிதான் நம்ம பரிசுத்தாவினால் நம்ம நிச்சயிக்கப்பட்டிருக்கோம். யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு. அப்ப அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி. இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். சரிங்களா? இப்ப அடுத்து எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். நல்லா பாத்துங்க, எல்லாவற்றிலும் அவர் தான் முதல்வராக இருக்கணும். அவர் தான் ஆதி. அப்படின்னா தொடக்கத்துல இருந்தே அவர் தான் இருக்காரு. அப்ப இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, மரித்தோரிலிருந்து எழுந்தவர்கள் முதல் பலன். அப்ப செத்து போனவங்க வந்து உயிர் தெழுந்தவர்கள் இவர் தான் முதல் பலன் சொல்லப்பட்டிருக்க விஷயம். உங்களுக்கே நல்லா தெரியும். பழைய ஏற்பாடு படி பாத்தீங்கன்னா எலியா ஒரு பிள்ளையை உயிரோட எழுப்புவார் பழைய ஏற்பாட்டுல. அது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அதே சமயத்துல இயேசு கிறிஸ்துவே தான் சாகிறதுக்கு முன்னாடி, தான் உயிர்த்ததுக்கு முன்னாடி லாசருவை உயிரோட எழுப்புவார். சரிங்களா? அப்ப 2-3 பேரு உயிரோட எழுப்பப்பட்டிருக்காங்க. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். அப்ப இவர் எப்படி சொல்ல முடியும் இவர் தான் மரித்தோரில் இருந்த முதல் பேருமானவர் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா அவங்க எல்லாம் உயிரோட எழுந்தாங்க. உயிரோட எழும்போது இதே சரீரத்தோட தான் வந்தாங்க. வந்து திரும்ப வாழ்ந்து திரும்ப இறந்து போனாங்க. எலியா எழுப்புன அந்த குழந்தையும் உயிரோட வந்து வாழ்ந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்து போச்சு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து உயிரோட எழுப்புன அந்த லாசரும் கொஞ்ச நாள் கழிச்சு, பல வருடம் கழிச்சு அவரும் இறந்து போனார். ஆனா இயேசு கிறிஸ்து உயிரோட வரும்போது மறுரூபமாக்கப்பட்டு உயிரோட இருந்தார். இப்ப நமக்கெல்லாம் வந்துட்டு கடவுள் அதான் சொல்லியிருக்காரு, சரீரத்துக்கு மறுரூபமாக்கப்படணும். எப்படி மறுரூபமாக்கப்படணும்னா, பூமியில வர்ற அளவுக்கு கிடையாது, பரலோகத்துல வாழ்ற அளவுக்கு இந்த உடம்பு மறுரூபமாக்கப்பட்டு அந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய உடம்போட பரலோகம் போகணும். அதுதான் மறுரூபமாக்கப்படுது. அந்த மாதிரி முதல்ல மறுரூபமாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்ப அவர் எப்படி மறுரூபமாக்கப்பட்டு அந்த மாதிரி உடம்போட எழுந்தாரோ அதே மாதிரி தான் நம்மளும் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரால் மீட்கப்படும் போது அந்த மாதிரி அதே மாதிரி மறுரூபமாக்கப்பட்டு அதே மாதிரி உடம்போட அவரோட கொண்டு போய் சேருவோம். இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப உயிர்த்து முன்னாடி எழுந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் மனுஷ உடம்போட தான் உயிர் தெளிந்து வந்தாங்க. அவங்க எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு உயிரோட வரல. ஆனா இயேசு கிறிஸ்து தான் முதல்ல நமக்கு என்னென்ன அவர் வச்சிருக்காரோ அதுல அவர் தான் வந்துட்டு முதல்ல வர்றாரு.
அப்ப அவர் தான் மறுரூமாக்கப்பட்டு முதல்ல வர்றாரு. அப்படி அவர் மறுரூமாக்க வரும்போது தான் அங்க சீடர்கள்லாம் வந்துட்டு யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. ஏன்னா அவர் இந்த மனுஷ உடம்புல வரல, அவர் மறுரூமாக்கப்பட்டு வர்றாரு. அப்படி வரும்போது சீடர்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து அஞ்சுறாங்க. கொஞ்சம் டைம் எடுக்குது அதை கண்டுக்கிறதுக்கு, அது யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அப்ப இதுதான் அந்த மறுரூமாக்கப்படும் முறை. அதுல தான் அவர் முதல் பெருமானார் இருக்காரு. அப்ப பைபிள்ல சொன்ன வசனத்தை நீங்க தெளிவா படிக்கணும். இப்ப அடுத்து சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும். சகல பரிபூர்ணம் அப்படின்னா எல்லா பெர்ஃபெக்ட், எல்லா தூய்மையும் எல்லா புனிதமும் அவருக்குள்ள வாசமா இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் பாவத்தின் உருவமா இருக்கிறோம். இப்ப நம்மளை பரிபூர்ணமாக்கணும்னா அவரோட ரத்தம் தேவைப்படுது. இதான் சொல்லப்பட்டிருக்கு விஷயம். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளதான் வாசமா இருக்கு, அவருக்குள்ளதான் உயிர் இருக்கு. அப்ப நம்ம பரிபூர்ணம்னா அவருக்குள்ள உள்ள போய் தான் பரிபூர்ணமாக முடியும். அது அவரால் தான் கொடுக்க முடியும். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பரிபூர்ணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நீ செய்யற காரியத்தினாலையும் நீ கடைபிடிக்கிற முறைமையினாலும் பரிபூர்ணம் வராது. நீ டேமேஜ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிற. எப்படி பரிபூர்ணம் வரும்? அது அவரோட வேலை, அவருக்குள்ளதான் இருக்கு. அப்ப அவருக்குள்ள போகணும்னா நீ அவரோட பிள்ளையா மாறணும். அவரோட பிள்ளையா மாறணும்னா அவர் ரத்தத்தை கழுவு பண்ணணும். அவர் ரத்தத்தை கழுவு பண்ணணும்னா நீ அவரை மீட்புற விஷயம் ஏற்றுக்கொள்ளணும். உன்னோட பாவத்துக்கு அதெல்லாம் நடந்தா தான் நடக்கும், இல்ல நடக்காது. அவர் மேல விசுவாசம் வைக்கணும். இதான் சொல்லப்பட்டிருக்க விஷயம். நல்லா பாத்துக்கணும். இப்ப அடுத்து அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. இப்ப அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு எனக்கு சமாதானம் வேணும்னா அவர் சிலுவையில சிந்தின ரத்தம் ரொம்ப முக்கியம். அந்த ரத்தத்தினால தான் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்காரு. இதுக்கு மேல தெளிவா சொல்ல முடியாது. நல்லா பாத்துக்கங்க. இப்ப அடுத்து பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் தமக்கு ஒப்புரவாகிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இப்ப பூமியில உள்ளதையும் பரலோகத்தில் உள்ளதையும் ஒப்புரவாகிறதுக்கு இந்த ரத்தம் தான் முக்கியம். அது மூலமா தான் ஒப்புரவாக முடியும். இப்ப பூமியில இருக்க நம்மலாம் வந்துட்டு பரலோகத்தோட ஒப்புரம்னா சமாதானத்தோட, பரலோகத்தோட ஒப்புரவாகணும்னா பரலோகத்துல சமாதானமா ஒரு சண்டை சச்சரவு இல்லாம ஒரு குறைவு இல்லாம போகணும்னா தேவனோட ரத்தம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் ரொம்ப முக்கியம். அவர் ரத்தத்தினால நம்ம பாவம் கழுவப்பட்டதான் நம்ம பூமியில இருந்து பரலோகத்துக்கு ஒரு ஒப்புரவோட ஒரு சமாதானத்தோட ஒரு நீதியோட ஒரு தூய்மையா போக முடியும். இல்லைன்னா போக முடியாது. இதான் அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்க விஷயம். நல்லா பாருங்க. அடுத்து முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்ருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இப்ப எப்படி ஒப்புரவாக்குறாரு? அவர் மாமிசத்தினால அவர் உடம்புனால அவருக்கு அடைந்த தண்டனை மரணத்தினாலதான் நமக்கு வந்துட்டு நம்ம தண்டிக்கப்பட வேண்டும், நம்ம பாவப்பட்டு இருந்தோம், நம்ம வந்துட்டு குறைவோடு இருக்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு ஒப்புரவாகிறதுக்கு காரணம் என்ன? அவர் நமக்காண்டி அவர் உடமையும் உயிரையும் தியாகம் பண்ணி ரத்த சிந்தனை தான் நமக்கு ஒப்புரவு கொடுக்குது. வேற எதுவும் ஒப்புரவு கொடுக்கல. இங்க ஒண்ணு சொல்ல, நீ கடைபிடிக்கிற முறைமை வந்து உனக்கு ஒப்புரவு கொடுக்க சொல்ல, நீ செய்த புண்ணியம் வந்து உனக்கு ஒப்புரவு கொடுக்க சொல்ல. எல்லாமே இயேசுக்கு செய்த காரியத்தை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம செய்த காரியத்தை சொல்லவே கிடையாது. எல்லாம் சொல்றது நீ ஒப்புரவாகணும்னா பரலோகத்துல ஒப்புரவாகணும்னா பரலோகத்துக்கு நீ சமாதானம் போடணும்னா தந்தைகிட்ட நீ சமாதானம் போடணும்னா இயேசுக்கு சொல்ற ரத்தம் தேவை, அவர் செய்த காரியம் தேவை. அதான் உனக்கு ஒப்புரவை கொடுக்கும் அப்படிங்கறது தெளிவா சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப மனுஷனோட காரியத்தை பத்தி பேசவே இல்லை. இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு காண்பித்த காரியத்தை பத்தி தான் பேசப்பட்டிருக்கு. நல்லா யோசிச்சுங்க. இப்ப அடுத்து நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். இப்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் அப்படின்னா நீங்க கேட்ட அந்த நற்செய்தியினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல், அந்த நற்செய்தியை கேட்டு உண்டான நம்பிக்கையை விட்டு நீங்க அசையக்கூடாது. அப்ப இந்த செயலை பற்றிய நற்செய்தியை கேட்ட அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் உங்களை விட்டு அசையாம இருக்கணும். அதுதான் முக்கியம். உங்க ஆத்மாவை ரசிக்கிறதுக்கு அப்படிங்கறதுல நீங்க அசையாம இருக்கணும். அதுல ஆணித்தரமா இருக்கணும். அதுல நீங்க நிலைத்திருக்கணும். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்படி நிலைத்திருந்தால் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தினாலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே ஆகும். அப்ப ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நீங்க நிலைத்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கும். எப்படி? ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தோட ஒப்புரவாவீங்க. இதான் சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப ரட்சிப்பின் சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். இதை எவனா சொல்லித்தரான் இன்னைக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப அடுத்து அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இந்த சுவிசேஷம் தான் வானத்து கீழே இருக்க அனைத்து சிருஷ்டிக்குன்னா படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இந்த காலத்துல எவனும் சொல்லி கொடுக்கறது இல்ல. நம்மளே நம்மளை சுத்தப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றான். நம்மளே நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது ஆகாத காரியம்.
பாவத்தை மன்னிக்கிறது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நடக்கிற காரியம். அது ரொம்ப முக்கியம். அதுதான் ரட்சிப்பு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப எது முக்கியம்னு பாருங்க. இப்ப அடுத்து அதற்கென்று பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு தான் பவுலாகிய அவர் ஊழியக்காரனானார். அப்ப பவுல் புறஜாதி கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர். அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு தான் நான் ஊழியக்காரனானேன், இதுக்கு தான் நான் அப்போஸ்தலனானேன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்மளோட ஊழியக்காரன், உங்களோட ஊழியக்காரன் இதை சொல்லி கொடுக்குறானா? அப்ப பவுல் சொல்லி கொடுத்தது உங்களோட ஊழியக்காரங்க சொல்லி கொடுக்குறாங்களா? நல்லா பாத்துங்க. இதான் பைபிள் சொல்லி கொடுக்குது. இதை தவிர வேற ஏதாவது சொல்லி கொடுத்தனா உங்க ஆத்மா ரட்சிக்கப்படாது, வாய்ப்பே இல்லை. இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாம உங்க ஆத்மா ரட்சிக்கப்படாது. இப்ப நம்ம அடுத்த ஒரு விஷயத்தை பார்ப்போம். வெளிப்படுத்துற சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 1ல இருந்து பார்க்க போறோம். இங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். எல்லாரும் வெளிப்படுத்துற சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தந்தையாகிய பிதா சீக்கிரம் நடக்கூடிய வருங்காலம் நடக்கூடிய ஒரு விஷயத்தை தன்னோட மகனாகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்து தன்னோட தூதன் சொல்லி இந்த யோவான்ட்ட சொல்றாரு. அது என்னங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். அப்படி யோவானுக்கு சொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு யோவான் தான் வந்துட்டு அத்தனை நிகழ்ச்சிக்கும் சாட்சியா இருக்காரு. அதை தெளிவா எடுத்து சொல்லி அத்தனைக்கும் அவர் சாட்சியா இருக்காரு. அந்த ஒரு புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் போடப்பட்டிருக்கு. அதுல 22 அதிகாரம் இருக்கு. பின்னாடி நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் தெளிவா பின் பாயிண்டா போட்டிருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா 7 சபைகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது சபையின் காலத்திலே இருக்கு. 7 சபைகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது முடியும் போது ரகசிய வருகை இருக்கு. ரகசிய வருகை பத்தியும் இந்த புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 7 வருஷம் உபத்திர காலம் அங்க சாத்தானோட கையில இந்த உலகம் ஒப்படைக்கப்படுங்கிறத சொல்லப்பட்டிருக்கு விஷயம். அதே சமயத்துல அப்ப 7 வருஷம் முடியும் போது இயேசு கிறிஸ்து 2வது வருகையின் போது சாத்தானை வென்று அவனை பாதாளத்தில் அடைத்து 1000 வருஷம் கட்டுறாரு. இயேசு கிறிஸ்து பூமியில தன்னோட ஆட்சியை தொடங்குறாரு. அப்படி தொடங்கி 1000 வருஷம் முடியும் போது இந்த பாதாளத்தில் கட்டப்பட்ட சாத்தான் கொஞ்ச நாள் வெளியிடப்படுவான். கொஞ்ச காலம் வெளியிடப்பட்ட சாத்தான் உலகத்தில் இருக்க அனைவரையும் கூட்டிட்டு வந்து இயேசுவோட திரும்ப ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டை நடக்கும்போது இயேசு கிறிஸ்து அவனை வாயின் சுவாசங்களை வென்று அவனை தீயில தள்ளுறாரு, நரகத்தில் தள்ளுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடக்குது. அந்த பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல தான் உலகத்துல வந்த அனைவருக்குமே நியாய தீர்ப்பு கிடைக்குது. அந்த நியாய தீர்ப்புக்கு முடிஞ்சோடனே வானம் பூமியும் அழிக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமியும் உண்டாக்கி அங்க நித்திய வாழ்வு தொடங்குது. இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இது எல்லாமே இந்த வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் வந்துட்டு தந்தை மகனாகிய இயேசுக்கு சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்து தன் தூதனுக்கு சொல்லி அந்த தூதன் தான் யோவானுக்கு சொல்றாரு. இப்ப யோவான் தான் கண்டதையும் கேட்டதையும் அவர் வந்து புஸ்தகமா போட்டிருக்காரு. அதான் வெளிப்படுத்துற சுவிசேஷம். சரிங்களா? இதை பத்தி படிக்கிறது தான் வெளிப்படுத்துற சுவிசேஷம். இதுல எல்லாமே வந்துட்டு தீர்க்க தரிசனம். இந்த 22 அதிகாரமே தீர்க்க தரிசனம். இந்த 22 அதிகாரமே தீர்க்க தரிசனம். இது ஒரு போல்டான புக்கு. தேவனோட புஸ்தகம் ஒரு தைரியமான புஸ்தகம். பின்னாடி நடக்கூடிய விஷயத்தை முன்னாடியே சொல்லுவார். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. இங்க யோவான் தெளிவா சொல்லிட்டாரு. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதை கை கொள்றவனா அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லிட்டு காலம் சமீபமா இருக்குன்னு சொல்றாரு. ஏன் இவர் எல்லா இடத்துலயுமே காலம் சமீபமா இருக்குன்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா 60 வருஷமா 70 வருஷமா. அப்ப அங்க காலம் சமீபமா இருக்கு சொன்னதான் அவனுக்கு அதோட முக்கியத்துவம் தெரியும். இந்த குறைந்த நாள் நம்ம உயிரிழக்கும் போது நம்ம ஆத்மாவுக்கு மீட்பராகவும் ரட்சராகவும் இயேசு கிறிஸ்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். இல்லைன்னா நம்ம நித்திய வாழ்வு இழந்து போயிடுவோம். அது ரொம்ப முக்கியம். அதான் அவர் சொல்றாரு காலம் சமீபமா இருக்குன்னு சொல்றாரு. இதுதான் காரணம். இப்ப நம்ம அடுத்த வசனத்தை பார்ப்போம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். இப்ப இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இருக்கிறவர்னா ஆதியில தேவன் கூடயே இயேசு கிறிஸ்து இருந்திருக்காரு. பூமியில பிறந்தப்பதான் அவருக்கு இயேசு கிறிஸ்து. ஆனா ஆதியில அவருக்கு மகன்கிற பேர் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஆதியில அவருக்கு மகன்கிற பேர் தான் இருந்துச்சு. அவர் தான் இருக்காரு. அவரு இப்ப இருக்காரு, எப்ப இருக்காரு, எப்பயுமே இருப்பாரு. அடுத்து இருந்தவர்னா இயேசு கிறிஸ்துவா இருந்தாரு. இப்ப வந்துட்டு இறந்து போய் உயிர் எழுந்திருக்காரு. அதான் இருந்தவரும். வருகிறவர்னா இந்த 2வது வருகையில வரப்போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ரகசிய வருகை இருக்கு. ஆனா 2வது வருகையில பகிரங்கமா வராரு. அதான் வருகிறவரும். அப்ப இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப மீதி வசனம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். உண்மையுள்ள சாட்சியம் மரித்தோரிலிருந்து
ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு உண்மையுள்ள சாட்சி. இப்ப நம்மலாம் பிறந்திருக்கோம், நம்மளாம் உண்மையுள்ள சாட்சியா இருக்கிறோமா? இப்ப தேவனுக்கு யார் உண்மையுள்ள சாட்சி? இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சி. ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்து தான் தேவனோட எண்ணமா இருக்கட்டும், தேவனோட சித்தமா இருக்கட்டும், தேவனோட செயலா இருக்கட்டும், தேவனோட காரியமா இருக்கட்டும், தேவன் சொன்னதை எல்லாமே பண்ணி அவருக்கு ஒரு உண்மையுள்ள சாட்சியா இருந்து அவருக்கு ஏற்ற மாதிரி, அவருக்கு ஒற்ற மாதிரி, அவர் மாதிரியே வாழ்ந்து காமிச்சாரு. அப்ப அவர் தான் உண்மையுள்ள சாட்சி. இப்ப நம்ம வந்துட்டு தேவனுக்கு உண்மையுள்ள சாட்சியா இருக்கிறோமா? தேவன் பொய் சொல்லாதவர். இப்ப நான் பொய் சொல்லாம இருக்கேன்னா நான் நிறைய பொய் சொல்றேன். அப்ப நான் எப்படி தேவனுக்கு உண்மையுள்ள சாட்சியா இருக்க முடியும்? அப்ப தேவன மாதிரி இல்ல, தேவன மாதிரியே தேவனுக்கு உண்மையாவே இருந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. தேவன மாதிரியே இங்க பூமியில வந்து மனுஷனா வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் தான் உண்மையுள்ள சாட்சி. இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்த வார்த்தையை பாருங்க, மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும். அப்ப இவர் தான் மரித்தோரிலிருந்து முதலா மறுரூபமாக்கப்பட்டு எழுந்தவர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு வழக்கம். லாசர் வந்துட்டு உயிரோட வந்தாரு, ஆனா மனுஷனோட உடம்புல தான் வந்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் உயிரோட வரும்போது மறுரூபமாக்கப்பட்டு உயிரோட வந்தார். அப்ப நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்பட்ட காத்திருக்கோம். நம்ம சரீரம் சுத்தப்படுத்தப்பட்டு பரிபூர்ணப்படும் பொழுது நம்ம மறுரூபமாக்கப்படுவோம் இயேசு கிறிஸ்து மாதிரியே. சரிங்களா? அதை நான் இன்னொரு கிளாஸ்ல தெளிவா சொல்றேன், இப்ப வேண்டாம். ஆனா அதுலயும் அவர் தான் முதலிடம். இப்ப அடுத்து, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாதாக. இப்ப பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் அதிபதி. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துனால உங்களுக்கு, நமக்கு எல்லாத்துக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அப்ப நமக்கு எப்படி இரக்கமும் சமாதானம் உண்டாச்சு? அவர் பாவத்தை கழுவுனதான் நம்ம பாவம் இல்லாம எந்த விதமான ஒரு குறை இல்லாம ஒரு பரிபூர்ணத்தோட தேவன்கிட்ட சமாதானமா போறோம். அப்ப சமாதானமும் அவர் மூலம் தான் உண்டாகுது, கிருபையும் நமக்கு அவரால் தான் உண்டாகுது. இதான் அங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப நான் சொல்ல வந்த வசனம் இப்பதான் வருது. இது என்னன்னு பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. நீங்க நல்லா பாத்துங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அகர கழுவி. அப்ப அவரோட ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்மளோட பாவங்கள் போக நம்மளை கழுவி. அப்ப அவர் ரத்தங்கிறது ரொம்ப முக்கியம். கழுவுனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அந்த மாதிரி நம்மளை பாவங்களாக கழுவும் போது அவரோட பிதாவாகிய தேவன் முன்னாடி நம்மளை எப்படி கொண்டு போறாரு? ராஜாக்களாகவும் ஆசாரியனும் கொண்டு போறாரு. இப்ப ராஜாக்கள் ஆசாரியன்னா அவன் செய்யற ஊழியத்துக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி பலன் இருக்கு சொர்க்கத்துல. இப்ப ஒருத்தன் ராஜாவாகிறான், இன்னொருத்தன் ஆசாரி ஆகிறான் அப்படின்னா அவனவன் செய்த ஊழியத்துக்கு ஏற்ற மாதிரியும், அவனவன் செய்த புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரியும், அவனவன் செய்த நன்மைக்கு ஏற்ற மாதிரியும் ராஜாவாகவும் ஆசாரியனும் மாறுவான். இதாங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம மேல உள்ள அன்பினால, அவர் ரத்தத்தினால நம்ம பாவங்கள் போக நம்மளை எல்லாம் கழுவி அவரோட தந்தையாகிய பிதா முன்னாடி நம்மளை எப்படி கொண்டு போறாராம்? ராஜாவாகவும் ஆசாரியாகவும் கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போன இயேசு கிறிஸ்துக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்ப வேதவசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம அடுத்த வசனத்துக்கு போவோம். இப்போ ஒரே ஒரு வசனம் சொல்லி இந்த வகுப்பு முடிச்சுக்கலாம். என்ன வசனம்னா, நமக்கு தேவனாய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை கொடுக்கும்போது அந்த உள்ள வந்த ஆவி என்னைக்குமே வெளியே போறது இல்லை. இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி கொடுத்ததுதான் அந்த ஆவி நம்மளை விட்டு பிரியறதே இல்லை. அப்படிங்கிற ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நம்ம முடிச்சுக்குவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டு இந்த ஆவியை நமக்கு கொடுத்துட்டாருன்னா அது போகவே போகாது, அது நம்மளை விட்டு போகாது, என்றைக்கு நம்ம கூட தான் இருக்கும், நம்ம கூட தான் வாசம் பண்ணும். அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து மூலமா பெறுகிற அந்த பாவ மன்னிப்பா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மூலமா பெறுகிற அந்த பரிசுத்தாவியானதும் சரி, நம்மளை விட்டு போறது கிடையாது. இதாங்க சொல்லப்பட்ட விஷயம். இதை பத்தி நீங்க படிக்க ஆசைப்பட்டா யோவான் அதிகாரம் 14 வசனம் 1ல இருந்தே பார்ப்போம். இது 16 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆனா 1ல இருந்து நான் படிக்க ஆசைப்படுறேன். எல்லாம் பார்ப்போம். எல்லாம் யோவான் அதிகாரம் வசனம் 1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். புதிய ஏற்பாடுல சரி பழைய ஏற்பாடுல சரி இருதயம் சொல்லப்பட்டா ஆத்மாவுக்கு சொல்லலாம், மனசுக்கு சொல்லலாம், ரெண்டுக்குமே சொல்லலாம். அப்படிங்கும்போது உங்க இருதயம்னா உங்க ஆத்மா வந்து கலங்காம இருக்கணும். நீங்க உள்ளுக்குள்ள நீங்க மனசு வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். அப்ப விசுவாசம் தான் கேட்கிறாரு. தேவனா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் சரி, விசுவாசம் தான் கேட்கறாங்க. அப்ப என்கிட்ட விசுவாசமா இருந்தா கேட்கிறாரு. கேட்டுட்டு இப்ப அடுத்து என்ன சொல்ற பார்ப்போம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப பரலோகத்துல நிறைய வாசஸ்தலம் இருக்கு, அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காண்டி தனியா ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்போஸ்தலருக்கு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அங்க ராபோஜன வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் சொல்றாரு, நான் வந்துட்டு உங்களை விட்டு பிரிய போறேன் அப்படிங்கிறார்.
அதான் அவர் சொல்ல வர்றாரு. ஆனா இவங்களுக்கு அது புரிஞ்ச மாதிரி இல்லை. சரிங்களா? இப்ப அடுத்து, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, நான் போய் அந்த இடத்த ரெடி பண்ணிட்டு வந்து நீங்க நான் இருக்கிற இடத்துல இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் வந்து உங்களே கூட்டிட்டு போவேங்கிறார். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, புதிய ஏற்பாடு காலத்துல நம்மளை எப்படி கூட்டிட்டு போறாரு? ரகசிய வருகை மூலமா இயேசு கிறிஸ்து வந்து கூட்டிட்டு போறாரு. இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைலாம் நடக்கும். அதுதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதான் நம்ம ரகசிய வருகைன்னு சொல்றோம். நம்மளை வந்து கூட்டிட்டு போவார். இதாங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் இருக்கிற இடத்துல நம்ம அவரோட இருப்போம். அவரை விட்டு பிரிய மாட்டோம். அப்ப அவரை விட்டு பிரிய மாட்டோம்னா, ஒரு தடவை அவரோட போய் சேர்ந்துட்டோம்னா அவரை விட்டு பிரியது கிடையாது. அப்ப நம்ம பரலோகத்தை விட்டு நம்ம பிரிய மாட்டோம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போற இடத்தை அறிஞ்சிருக்கீங்க. அப்படின்னா என்ன? தந்தையில நான் போறேன், அதுக்கு உண்டான வழியையும் அறிஞ்சிருக்கீங்க சொல்றாரு. ஏன்னா இவர் கேட்கறதுனா முதல் வசனம் சொல்றாரு, என்னை விசுவசிங்க, என்னை விசுவசிங்க. அதுதான் தந்தைகிட்ட போற வழி. அப்ப என்னை விசுவசிச்சா அந்த இதே போதும், உங்களை தந்தைகிட்ட கொண்டு போக முடியும். விசுவாசம் ஒண்ணுதான் உங்களை தந்தைகிட்ட கொண்டு போகும். அப்ப இதான் வழின்ட்டாரு. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். இப்ப அப்போஸ்தலனாகிய தோமாவுக்கு ஒரு சந்தேகம். இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றாரு, நீங்க போற இடமே எங்களுக்கு தெரியல, அதுக்கு உண்டான வழி எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நல்லா கவனிங்க. தோமாவுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? நல்லா கவனிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். இப்ப வழின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், சமாதானத்தோட பூமியில இருந்து பரலோகம்னா இயேசு கிறிஸ்து தான் வழி. அவர் ரத்தத்தினால நம்ம ஆத்மாவோட பாவம் கழுவப்படணும். அதான் வழி. அதான் சத்தியம்னா அதான் உண்மை. அவர் தான் ஜீவனுமா இருக்கிறார்னா அவர் தான் வாழ்க்கையா இருக்கிறார். இதான் அவர் சொல்றாரு. தெளிவா தோமாவுக்கு சொல்றாரு, தோமாவே நல்லா கேட்டுக்க, நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்றாரு, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இப்ப அது சொல்லிட்டு என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப தெளிவா சொல்லிட்டாரு, நீ பரலோகம் போகணும்னா, உன் பாவம் கழுவப்பட்டு நீ சமாதானத்தோட பரலோகம் போகணும்னா ஒரே ஒரு வழி தான், இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் ரொம்ப முக்கியம். அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப தோமாவுக்கு பாயிண்ட் பிளாங்கா சொல்றாரு, நான் இல்லாம நீ போக முடியாது, அதான் வழி, வேற வழியே கிடையாது அப்படின்ட்டாரு. இப்ப அடுத்து, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இப்ப தெளிவா சொல்லிட்டாரு, என்னை அறிஞ்சிருந்தீங்கன்னா என் பிதாவை அறிஞ்சிருக்கீங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவோட திட்டத்தையும் எண்ணத்தையும் செயலையும் திட்டத்தையும் சித்தத்தையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்னை பார்த்தாலே நீ பிதாவை பார்த்த மாதிரி அர்த்தம். அதான் அவர் சொல்றாரு. அப்ப என்ன பார்த்தீங்கன்னா நீ தந்தையை பார்க்கணும் அவசியம் இல்லை, என்னைய பார்த்தாவே தந்தையை பார்த்த மாதிரி அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப அடுத்து, பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். இப்ப பிலிப்பு சொல்றாரு, பிதாவை எங்களுக்கு காமிங்க, அது போதும். பிலிப்புக்கு என்ன புரியல, கடவுள் என்ன சொல்ல வராங்க, பிலிப்புக்கு என்ன புரியல. அப்ப பிதாவை என்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லி பிலிப்பு கேட்கிறாரு. இப்ப பிலிப்புக்கு அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? முதல்ல சொல்லிட்டாரு, பிலிப்பே 3 வருஷமா என் கூட இருக்கிற, நாளை காலையில் நான் சாக போறேன், நாளை காலை உங்களுக்காக நான் ரத்தம் சிந்தி என் உடம்பை உயிரையும் கொடுத்து நான் வந்து சாக போறேன். இவ்வளவு காலம் அவங்க கூட 3 வருஷமா இருந்திருக்கேன் பிலிப்பே, என்னை பத்தி உனக்கு இன்னும் தெரியலையா அப்படி கேட்கிறாரு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? இப்ப சொல்லிட்டாரு, என்னை பார்த்தாவே பிதா பார்த்த மாதிரி. அப்படி இருக்கும்போது நீ என்னை பார்த்ததுக்கு அப்புறம் நீ பிதா காமின்னு சொல்றிய, அது எப்படி? என்னை விசுவாசிச்சாவே நீ பிதா விசுவாச மாதிரி. அப்ப அவர் கேட்கறது விசுவாசம் தான். நான் போற இடத்துக்கு நீ போகணும்னா விசுவாசம். அப்ப என்ன விசுவாசி, அப்ப நீ அது பிதா விசுவாச மாதிரி. அதனால சொல்றான், ரட்சிப்பின் சுவிசேஷம் ஐயா சத்திய வசனத்தை கேட்டு அதை விசுவாசிக்கும் போதுதான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. கடவுள் கேட்கறது விசுவாசம். என்ன விசுவாசாலே நீ பிதாவை விசுவாச மாதிரி. அதான் அவங்க சொல்றாரு. இப்ப அடுத்து, நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயம் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். இப்ப நான் சொல்ற வசனம் எல்லாம் என்கிட்ட இருந்து வருது நினைக்காதீங்க. தேவன் தான் சொல்லி கொடுக்கிறார். தந்தை சொல்றது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப தேவன் என்கிட்ட வாசமா இருக்காரு, அவர் சொல்றது தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானா சொல்லல,
ஏன் காரியத்தை பண்றதுக்கு இல்ல, தந்தையோட சித்தத்தையும் தந்தையோட எண்ணத்தையும் தந்தையோட திட்டத்தையும் தந்தையோட செயலையும் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதனால வந்துட்டு எல்லாமே தந்தை செய்யற விஷயம் என் மூலமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதான் அப்பா எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப அடுத்து, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். இப்ப 2 சாய்ஸ் கொடுக்குறாரு. இப்ப இயேசு கிறிஸ்து 2 சாய்ஸ் கொடுக்குறாரு. 2 விதமா நீங்க நம்பலாம் அவரை. என்னில் பிதாவில் இருக்கிறதா நீங்க விசுவசிக்கலாம். ஒண்ணு இல்லையா, நான் செய்யற அற்புத அடையாளங்களை பார்த்து அந்த காரியத்தை பார்த்தாவது நீங்க நம்புங்க. ஏன்னா நான் தேவனுக்கு ஒத்த காரியம் பண்றேன். தேவனுக்கு ஒத்த அற்புதங்களையும் தேவனோட சித்தத்தையும் ஒரு பொய் சொல்லாத ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியலையா? நான் செய்த அற்புத அடையாளங்களை நீங்க பார்க்கலையா? அதை பார்த்தாவது நீங்க நம்புங்க. இது 2வது சாய்ஸ். ஏதாவது ஒன்னு எடுத்துக்கங்க. அப்ப 3 வருஷம் கூட இருந்தவங்களே என்னன்னு புரிஞ்சுக்காம இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் பேரு பெற்றவங்க. ஏன் பேரு பெற்றவங்க சொன்னா, இயேசு கிறிஸ்து அற்புதம் பண்றதையும் இயேசு கிறிஸ்துவோட போதனையும் நம்ம நேரடியாக கேட்கல, அவரோட அற்புதத்தை நேரடியாக பார்க்கல. ஆனா நம்ம அதை படிச்சு நம்ம உணர்ந்து நம்ம வந்துட்டு அதை விசுவசிக்கிறோம். அதான் காணாமல் விசுவசிப்பவர்கள் பேரு பெற்றவர்கள் சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப நம்ம எல்லாம் பேரு பெற்றவர்கள். சரிங்களா? இப்ப அடுத்து, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இப்ப இயேசு கிறிஸ்து உண்மையில சொல்றாரு, நான் பிதாவிட்ட போறனால என்னை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ இதை விட பெரிய பெரிய அற்புதங்களையும் காரியங்களையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காரு. அது மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவை அவங்க விசுவாசிக்கும் போது இவங்க பெரிய பெரிய அற்புதங்களை பண்ணி இந்த சபையை வளர்க்குறாங்க. அந்த முதல் நூற்றாண்டுல ரத்த சாட்சியை சாவுறாங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த முக்கியமான காரணம் தான் பரிசுத்தாவி. ஏன்னா இப்பதான் பரிசுத்தாவோட என்ட்ரி இருக்கு. சரிங்களா? நல்லா யோசிச்சுங்க. தந்தையோட பேர்ல இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். ஆனா இயேசு கிறிஸ்துவோட பேர்ல தான் பரிசுத்தாவி அனுப்பப்படுறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து நீ ஏற்றுக்கொண்டாலே உனக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக அவரோட பேர்ல பரிசுத்தாவி நமக்கு கிடைக்கும். அது இனிமே தான் வருது. அந்த வசனத்தை சரியா பாருங்க. இப்ப அடுத்து, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இங்க தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க எதை கேட்டாலும் என் நாமத்துல கேளுங்க. அப்படி நீங்க கேட்கும்போது பிதா மகிமைப்படும்படி நான் அதை உங்களுக்கு செய்வேங்கிறார். அப்ப தன் தந்தையை மகிமைப்படுத்துறதுக்கான தான் இயேசு கிறிஸ்து அதை செய்யறாரு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துருங்க. இப்ப அடுத்து வர வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா இது சட்டத்துக்கு நியாயப்பிரமாணத்துக்கும் கட்டளைக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வசனமா இருக்கு. இதை நீங்க தெளிவா பாருங்க. ஏன்னா கட்டளையும் சட்டமும் நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நல்லா பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்படின்னா நான் கொடுத்த கட்டளைகளை கை கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து 2 கட்டளை கொடுத்தாரு. என்ன கட்டளை? உன் புத்தி, உன் ஆன்மா, உன் சக்தி, உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆன்மாவோடும் நீ தேவனை நேசி, தேவனை நாடு. அதான் முதல் கட்டளை. இப்ப 2வது கட்டளை என்ன? உன்னை நேசிப்பது போல உன் அயலை நேசி. இதான் 2வது கட்டளை. அப்ப இயேசு கிறிஸ்து மேல நீ அன்பா இருந்தா இந்த 2 கட்டளையுமே நீ கடைபிடிக்கணும். இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. கட்டளை கொடுக்கப்பட்டது நம்ம சகோதர சகோதரி மேல அன்பா இருக்கிறதுக்காட்டியும் தேவன் மேல அன்பா இருக்கிறதுக்காண்டி தான் இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் கட்டளை. உன்னை ரட்சிப்பதற்கு கட்டளை கிடையாது. ஏன்னா சட்டம் வந்துட்டு அந்த சட்டத்தை நீ மீறும் பொழுது உன்னை குற்றவாளி தான் காட்டுமே இல்லையே, சட்டம் உன்னை மீட்காது. சட்டம் உன்னை பாவத்திலிருந்து மீட்காது, அந்த குற்றத்திலிருந்து உன்னை மீட்காது. இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப கற்பனை கொடுக்கப்பட்டது, சட்டம் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. என் மீது அன்பா இருந்தால், நம்ம அடுத்த மேல அன்பா இருக்கணும்னா அதை கடைபிடிக்கணும். அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உன்னை பாவின் சுட்டி காமிக்க தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உனக்கு ஒரு ரட்சகரும் மீட்பனும் தேவைன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு தான் சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. சட்டத்தை போய் தூக்கி காமிச்சிட்டு இருக்காங்க அவனை நியாயப்படுத்துறதுக்கு. சட்டத்தால உங்களை நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் பாவிகள். அப்ப நம்மளால நியாயப்படுத்த முடியாது சட்டத்தினால. நல்லா யோசிச்சுங்க. இப்ப அடுத்து, இது ரொம்ப முக்கியமான வசனம். இதையும் பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். இப்ப நல்லா பாத்துங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவை வேண்டிக் கொள்றாரு. எதுக்காக வேண்டிக் கொள்றாரு? அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அந்த மாதிரி நமக்காண்டி பிதா கிட்ட இயேசு கிறிஸ்து வேண்டும் போது பிதா என்ன கொடுக்குறாரு? நம்ம கூட என்றென்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சத்திய ஆவியை நம்ம கொடுக்குறாரு. இப்ப என்றென்றைக்கு இருக்கக்கூடிய சத்திய ஆவியை கொடுக்குறாருன்னா அந்த சத்திய ஆவியை நம்மளை விட்டு போவாது. நமக்கு கொடுத்தா கொடுக்கப்பட்டதுதான். சத்திய ஆவினா உண்மையுள்ள ஆவி. உண்மையுள்ள ஆவி என்னது? பரிசுத்த ஆவி தான் உண்மையுள்ள ஆவி. அப்ப பரிசுத்த ஆவியை இயேசு கிறிஸ்து மூலமா தான் நமக்கு வந்துட்டு தேவன் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அது என்றென்றைக்கு நம்ம கூட இருக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்க விஷயம். திரும்ப நல்லா வசங்க. நான் பிதாவை
அப்ப இந்த சத்திய ஆவி, இந்த பரிசுத்தாவி என்றென்றைக்கு நம்ம கூட இருக்கு. அவர் தான் நமக்கு தேற்றரவாளர். அப்ப உள்ள வந்த பரிசுத்தாவி தான், அந்த உண்மையுள்ள ஆவி தான், அந்த சத்திய ஆவி தான் நம்மளை மனசை தேற்றுவார். எப்படி தேற்றுவார்னா, அந்த சத்திய ஆவிக்கு தேவன வார்த்தையை கொடுக்கும்போது அந்த தேவன வார்த்தைக்கு உண்டான விளக்கத்தை கொடுப்பார். அப்ப தேவனோட வார்த்தைக்கு உண்டான விளக்கம் தெரியும் போது தேவன் நமக்கு கொடுத்த அந்த நித்தியவாளோட நிச்சயம் நமக்கு தெரியும், அந்த உறுதி நமக்கு தெரியும், அந்த ஒரு உண்மை விளங்கும். அப்ப பூமியில எது நமக்கு உண்மை எது பொய்ன்னு புரிய வரும். ஏன்னா அவர் தான் சத்திய ஆவி. பூமியில எல்லாமே மாயையா இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையில வந்துட்டு தேவையில்லாத ஒரு வழியில போயிட்டு இருக்கோம், ஒரு அழியக்கூட ஒரு வழியில போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த பரிசுத்தாவி தான் வந்துட்டு தேவனோட வார்த்தையை பரிசுத்தாவி கொடுக்கும்போது அந்த வார்த்தையில ஒரு உண்மையான அர்த்தத்தை நமக்கு கொடுத்து அதை விளங்க பண்ணி நமக்கு வந்துட்டு ஒரு தேற்றத்தை கொடுப்பார். அவர் தான் நமக்கு தேற்றத்தை கொடுக்குறாரு. ஆனா அந்த பரிசுத்தாவி நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளுக்குள்ள வந்துட்டு அந்த ஆவி உயிர் பெற்று நம்ம முழுமை அடைகிறோம். அப்படி முழுமை அடையும் போது நமக்கு நித்திய வாழ்வு கிடைக்குது. ஏன்னா தேவனை ஏற்றுக்கொண்டாதான் அந்த பரிசுத்தாவியே உள்ள வருது. அதான் பரிசுத்தாவின் முத்திரைன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதான் இங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்து, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அப்ப இந்த உலகம் வந்துட்டு பரிசுத்தாவியை காணாமலும் அறியாமலும் இருக்கு. நமக்கு யாரும் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. யாரும் சொல்லி தர்றா? பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணுமா, வா ஞானசானடு தண்ணியில முக்கிய எந்திரிங்கிறான். அது ஆகல காரியமா? அது முறைமையில போகுது. முறைமையை வச்சு உன்னோட பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியுமா? முறைமையை வச்சு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது. தண்ணியில முக்கிய எந்திரிக்கலாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ தேவனோட ரத்தத்தை நம்பி இருக்கணும், தேவனோட ரத்தத்தை நம்பி இருக்கணும், தேவனோட ரத்தத்தினால உன் பாவம் கழுவ பண்ணணும், அதை நம்பி இருக்கணும். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை விசுவாசி இருக்கணும். இதான் சொல்லப்பட்டிருக்க விஷயம். அது காரியம் கிடையாது. விசுவாசிக்கிறது வந்துட்டு காரியம் கிடையாது. நல்லா யோசிங்க. மனசுல விசுவாசிக்கிறது காரியம் இல்லை. அப்ப தேவன் தான் உன்னைய பரிபூர்ணமாக்குறாரு. அப்ப எப்படி பரிசுத்தாவியை கொடுக்குறாரு, எப்படி உன்னை மன்னிக்கிறாரு தெரிஞ்சுக்கணும் நீ. இப்ப அடுத்து, உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இப்ப இயேசு சொல்லிட்டாரு, நான் உங்களோட வாசம் பண்ணி நான் உங்க கூட இருக்கனால நீங்கள் அதை அறிவீர்கள். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவன் அந்த பரிசுத்தாவியை அறிஞ்சு கொள்ள முடியும். எப்ப அறிஞ்சு கொள்ள முடியும்னா, உள்ள வந்திருக்க அந்த பரிசுத்தாவியோட சத்தம் கேட்கணும்னா அந்த பரிசுத்தாவிக்கு நம்ம சோறு போடணும். எப்படி இந்த உடம்புக்கு 3 வேளை சோறு போட்டு வளர்க்குறோமோ அதே மாதிரி உள்ள வந்த பரிசுத்தாவிக்கு 3 வேளை சோறு போடணும். எப்படின்னா தேவனோட வார்த்தையை கொடுக்கணும், சாப்பாடாக தேவனோட வார்த்தையை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் பரிசுத்தாவி ஜெகஜோதியா வளருவார். அப்படின்னா நான் புக்கு படிக்கணும், தேவனோட புக்கை படிக்கணும். அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இதை பத்தி நான் ஆவி ஆத்மா சரீரம் அப்படிங்கிற அவசரம் நான் சொல்லிட்டேன். எப்படி பரிசுத்தாவியை வளர்த்துக் கொள்வது, எப்படி பரிசுத்தாவிக்கு நம்ம சோறு போடுறோம், எப்படி நம்ம பரிசுத்தாவிக்கு சோறு போட்டு வளர்க்குறோம் அப்படிங்கிறத அந்த கிளாஸ்ல நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த சேனல்ல அந்த வகுப்பை பார்த்து பயன்பெறுங்க. சரிங்களா? இப்ப அடுத்து, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இயேசுக்கு சொல்லிட்டாரு, உங்களை நான் அம்போன்னு விட்டு கொடுத்து போல. தேவன் இங்கிருந்து போகும்போது பரிசுத்தாவி கொடுத்துட்டு தான் போறாரு. அப்ப உங்களை நான் அம்போன்னு விட்டுட்டு போல, உங்களை நட்டாட்டத்தில் விட்டுட்டு போல. உங்க கூட தான் இருக்கிறேன், உங்க கூட தான் இருக்கிறேன். எப்படி? பரிசுத்தாவி மூலமா உங்க கூட தான் இருக்கிறேன். அப்ப இயேசுக்கு சொல்லிட்டாரு, உங்களை நான் அம்போன்னு விட்டுட்டு போல, நான் உங்க கூட தான் இருக்கேன், உங்க இடத்துல நான் வருவேன். எப்படி? பரிசுத்தாவியா வராரு. இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்து, இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். இங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இன்னும் கொஞ்ச காலம் உலகம் என்னை காணாது, ஆனா நீங்க என்னை காண்பீங்க. அப்ப பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு தேவன வார்த்தை படித்தாலே தேவன் கூட உறவா இருக்க முடியும், தேவனை அடைய முடியும், தேவனை காண முடியும். இதாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உலகத்துல நிறைய பேர் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா இந்த உலகத்துல கிறிஸ்துவ சொல்லிட்டு இருக்காங்க, சபையில இருக்க சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம்னா என்னன்னு தெரியல. அப்படி இல்லாம இயேசு கிறிஸ்து மீட்பர் ஏத்துக்காம அவங்க எல்லாம் தன்னோட காரியத்து பின்னாடியும் தன்னோட முறைமை பின்னாடியும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தோட மகிமை தெரியாம இருக்கிறாங்க, அதோட வேல்யூ தெரியாம இருக்கிறாங்க, அதோட மதிப்பு தெரியாம இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இயேசு கிறிஸ்துவை காணுவாங்க? அப்படி இருக்கும்போது எப்படி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வாங்க? அப்ப பாவ மன்னிப்புக்கு எது முக்கியம், அது ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். இப்ப அடுத்து, நான் பிழைக்கிற படியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். இப்ப அவர் சொல்லிட்டாரு, நான் பிழைக்க போறனால நீங்களும் பிழைப்பீங்க. அப்ப அடுத்த நாள் காலையில இறந்து போய் 3 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு அவர் உயிர் தெழுறாரு. அந்த மாதிரி நான் உயிர் தெழுறதுனால நீங்களும் உயிர் தெழுவீங்க, நீங்களும் பிழைப்பீங்க அப்படிங்கிறத தன் சாகிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதே தான் நமக்கும் அவர் சொன்னாரு, செஞ்சுட்டாரு. அதே மாதிரி அவர் சொன்னபடியே அவர் மேல நம்ம விசுவாசம் வைத்தா நம்மளும் இறந்து போனாலும் பிழைப்போம். இதான் சொல்லப்பட்டிருக்க விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அடுத்து, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அப்படி உயிரோட நீங்க எந்திரிக்க நாள்ல உங்களுக்கு தெரிய வரும், நான் பிதாவில் இருக்கிறதும் என்னில நீங்கள் இருக்கிறதும் உங்கள நான் இருக்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். இப்ப நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது ஆவியை நம்ம பார்க்க முடியல, ஆவியை நம்ம பார்க்க முடியல, ஆனா உணர முடியுது, ஆனா பார்க்க முடியல. ஆனா நீ உயிர் பெற்று மறுவாக்கப்பட்டு எழும்போது உங்களுக்கு தெரியும், நான் வந்துட்டு தேவன்ல இருக்கிறதையும் உங்கள நான் இருக்கிறதையும் என்னில நீங்க இருக்கிறதையும் தெரிய வரும்.
அப்ப நமக்குள்ள இருக்க பரிசுத்த தேவனையும் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கறத சொல்ல வர்றார். அப்ப இந்த உடம்புல நம்மளையே பார்க்க முடியல, நம்ம ஆத்மாவை நம்ம பார்க்க முடியல. ஆனா அந்த மறுரூபமாக்கும் போது நம்ம ஆத்மாவையும் பார்க்க முடியும், நம்ம ஆத்மாவுக்குள்ள இருக்க அந்த ஆவியையும் பார்க்க முடியும். இதான் அவர் சொல்றார், வேற ஒண்ணும் கிடையாது. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என் கட்டளைகளை பெற்று அதன்படி நடக்கிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து கட்டளை பத்தி சொல்லும் போதெல்லாம் அன்பா இருக்கணும்னா கட்டளை கடைபிடி, என் மேல அன்பா இருந்தா கட்டளை கடைபிடி சொல்றாரு. அதனால நானும் உங்களுக்கு சொல்றேன், கட்டளை கடைபிடிக்கிறது எல்லாமே உங்களுக்கு எதுக்கு உதவும்னா, நீங்க தேவன் மேல அன்பா இருக்கிறதுக்கும் உங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தர் மேல அன்பா இருக்கிறதுனா கட்டளை உதவுது. அதனால கட்டளை ஒதுக்க கூடாது, அதுக்கு நீ கட்டளை கடைபிடி. உன்னை ரட்சிக்கிறதுக்கும், உன் பாவத்திலிருந்து மீட்கிறதுக்கும், உன் பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கிறதுக்கும் நீ தேவனோட ரத்தத்தை நாடு. அந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய அவர் செய்து வைத்த அந்த காரியத்தின் மேல விசுவாசம் வை. இதுதான் சொல்லப்பட்ட விஷயம். அது உன்னை ரட்சிக்கிறதுக்கு உதவும். ஆனா அன்பா இருந்தீங்கன்னா கட்டளை கடைபிடி, முறைமையை கடைபிடி, புண்ணியம் பண்ணு, எல்லாமே பண்ணு. அதனால அது அதுக்கு, இது இதுக்கு அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குங்க. நான் புண்ணியத்தை பத்தியோ நன்மைகளை பத்தியோ முறைமைகளை நான் சாடலை. அது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அன்பா இருக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ ஒரு சபையில இருக்கன்னு சொல்றதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா உனக்கு ரட்சிப்பை அது தராது. உனக்கு ரட்சிப்பை தரது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன். ஏன்னா பைபிளும் அதான் சொல்லுது. இப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, மாமிசத்துல பிறக்கிறதுக்கும் ஆவியில பிறக்கிறதுக்கும் நம்மளோட பங்கும் காரியமும் ஒண்ணும் இல்லை, அதான் பார்க்க போறோம். இன்னொரு தடவை சொல்றேன், நமக்கு மாமிசத்துல பிறக்கிறதுக்கும் ஆவியில பிறக்கிறதுக்கும் நம்மளோட பங்கும் காரியமும் ஒன்றும் கிடையாது. அப்ப நம்மளால செய்யக்கூடிய காரியம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கறத பார்க்க போறோம். அந்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கூடிய சீக்கிரம் உங்களை நான் அந்த கிளாஸ்ல பாக்குறேன். இவ்வளவு தூரம் பொறுமையில இருக்கு, உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல இந்த அளவுக்கு ஆசிரியர் கொடுத்த தேவனுக்கு ஒரு நன்றியை சொல்லி இந்த வகுப்பை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணி இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல தேவனுடைய வார்த்தையும் நம்ம ஒவ்வொருத்தரோட ஆத்மா மீட்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரொம்ப முக்கியங்கிறத உங்க நண்பர்களுக்கும் உங்க குடும்பத்தில் அனைவருக்கும் எடுத்து சொல்லுங்க. உங்களை கூடி சீக்கிரம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். நன்றி.